கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் மேக்ஸிமம் ஆஃப் த கமெண்ட் பார்த்தனா ப்ரோ எனக்கு பார்த்தனா ஒர்க் அவுட் பண்ணால் வந்து இந்த ஒர்க் அவுட் நான் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணால் எனக்கு பார்த்தனா பாடி பெயினாக இருக்குது ப்ரோ, கை வலிக்குது ப்ரோ, கால் வலிக்குது ப்ரோ, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது பார்த்தனா ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் டே அப்படி இல்லாட்டி அதுக்கும் நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு வலிக்குதோ அப்போ தான் நீங்கள் ஒர்க் அவுட் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். எப்போ ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு வலிக்கவே இல்லையோ ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து ஒர்க் அவுட்டே சரியாக பண்ணல, தப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் வந்து ஒர்க் அவுட் பண்ணி முடிக்கிறீங்க, நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாள் பார்த்தோன்னா உங்களுக்கு பெயினாக இருக்கும். எதனால் அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய மசில்ஸ் பார்த்தோன்னா டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம். ஸோ டேமேஜ் ஆகி கிளிய ஆரம்பிச்சிடும். அந்த கிழிஞ்ச தசைகள் தான் உங்களுக்கு வந்து வலியாக பெயினாக வந்து நெக்ஸ்ட் டே வந்து இருக்குது. அதனால் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. அது பார்த்தோன்னா ஒரு டெம்பரரி பெயின் தான். ஸோ சீக்கிரமாக போயிடும். பெர்மனன்ட் பெயின்லாம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் லாங் வரைக்கும் அந்த பெயின்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் ஒர்க் அவுட் வந்து பண்ணுறதை விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. அது பார்த்தோன்னா வந்து ஒரு டெம்பரரி பெயின் தான். ஸோ வலி வரும் அப்புறம் போயிடும். ஸோ நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. எப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு அடுத்த நாள் வந்து பெயினாக இருக்கோ, ஸோ பைசப் கர்ல் பண்ணுறீங்க அப்படி இல்லாட்டி செஸ்ட் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த நாள் வந்து செஸ்ட் வந்து பெயினாக இருக்கும். ஸோ கையெல்லாம் தூக்க முடியாது. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது தான். அது பார்த்தோன்னா வந்து நீங்கள் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். உங்கள் மசில்ஸ் கரெக்டாக ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தோன்னா வந்து நல்ல டயட் எடுக்கணும். முக்கியமாக நல்ல ஃபுட் எடுத்து நீங்கள் பார்த்தோன்னா கரெக்டாக ஒர்க் அவுட் பார்த்தோன்னா ப்ராப்பராக பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்தோன்னா ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு நல்ல கைடு வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நான் சொல்கிற ஒர்க் அவுட்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். முக்கியமாக ஒர்க் அவுட் பண்ணும்போது கரெக்டாக ப்ராப்பராக ப்ரொசீஜராக ஸ்லோவாக பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்டை தரும். ப்ரோ ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்போ ப்ரோ பெயின் வந்து போகும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு பிகினர். ஸோ நான் இப்போ தான் ஜிம்மே ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் தம்பிள்ஸை கூட தூக்குனதில்லை. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஜிம்முக்கு போகிறேன், ஃபஸ்ட் டைம் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக 1 வீக்காவது பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த பெயின் பார்த்தீங்கன்னா 3 or 4 வீக்ஸில் சீக்கிரமாக காண போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு நார்மல் 1 மந்த்துக்கு பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ 1 மந்த் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா சேம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா பெயினே தெரியாது. டிஃப்ரெண்ட்டாக எப்போ நீங்கள் வந்து ஒர்க் அவுட் செட்டை மாற்றுறீங்களோ, ஒர்க் அவுட் வேரியேஷனை மாற்றுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து புதுசாக பெயின் வரும். மற்றபடி போக போக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ண வந்து உங்களுக்கு வலியே தெரியாத மாதிரி போயிடும். ஸோ பழக பழக பாலும் புளிக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு பழமொழி தான் இதுக்கு வந்து சூட் ஆகும். அதனால் மறக்காமல் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தோன்னா வந்து நல்ல வந்து ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மசில் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிறதுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியதுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனல் வீடியோஸில் நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸ் வந்து பாருங்கள். ஜிம் ப்ராடக்ட் அதாவது உங்களுக்கு இந்த சேனல் வீடியோஸில் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது ப்ராடக்ட் நீங்கள் ஆன்லைனில் வாங்கணும் ப்ரோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஹேண்ட் கிரிப்பர், ஸ்மைலி பால், டம்பிள்ஸ் அப்படி இல்லாட்டி வே ப்ரோட்டீன்லாம் நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ வே ப்ரோட்டீன்லாம் வந்து உங்களுக்கு இது மாதிரி நல்ல வே ப்ரோட்டீன் வேணும் அப்படின்னா ஸோ நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்லாம் வந்து வியூ ப்ராடக்ட்னு இருக்கும். அதாவது இந்த வீடியோ கீழே பார்த்தினா லெஃப்ட் சைடு கார்னரில் வந்து சின்னதாக வியூ ப்ராடக்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் வந்து போட்ட வியூ ப்ராடக்ட்ஸ்லாம் வரும். ஸோ அதில் நிறைய ப்ராடக்ட் இருக்கும். அந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு ரொம்பவே 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி ஸோ வாங்கிக்கோங்க. நீங்கள் தனியாக போய் ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, அமேசான் இதெல்லாம் ஆர்டர் பண்ணி அப்படின்னா ஸோ ரேட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் நிறைய பேர் ஜிம் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ ஆன்லைனில் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வியூ ப்ராடக்ட் அப்படி இல்லாட்டி நம்ம சேனல் லிங்க்கை கிளிக் பண்ணி மட்டும் வாங்குங்க. ஸோ இதிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் யூஸ் பண்ணது, அதனால் உங்களுக்கு வந்து அதை வந்து ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் தனியாக வாங்கினீங்க அப்படின்னா நிறைய காஸ்ட்லியாக இருக்கும். முக்கியமாக குவாலிட்டின்றது இருக்கவே இருக்காது. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அதனால தான் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து வாங்க சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் மறக்காமல் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்மைலி பால் வாங்கணும், அதாவது ஹேண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மைலி பால் வாங்கணும் அப்படின்னா ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடையிலே போய் வாங்கலாம். ஸோ கடையில் வாங்கினீங்கன்னா வந்து உங்களுக்கு செட்டாக கிடைக்காது. ஸோ 1, 2 இது மாதிரி தான் வந்து தருவாங்க. அதனால் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பண்டிலாகவே வாங்கிக்கலாம். ஸோ அந்த ரேட் பார்த்தோன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நான் யூஸ் பண்ண ஸ்மைலி பால்லாம் ரேட் பார்த்தோன்னா வந்து கம்மி தான். ஸோ 250 இருக்கும். அதில் பார்த்தோன்னா 10 பீசஸ் 20 பீசஸ் இது மாதிரி நீ வந்து வாங்கிக்கலாம். அதனால் மறக்காமல் இந்த ஸ்மைலி பால் உங்கள் ஹேண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாங்கணும் அப்படின்னா மறக்காமல் வாங்கிக்கோங்க. ஹேண்ட் கிரிப்பர்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ப்ரோ ஹேண்ட் கிரிப்பர் கையில் நிறைய வெயின்ஸ் வர வைக்கணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்கள் ஹேண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஹேண்ட் கிரிப்பர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக நான் பார்த்தோன்னா ஒரு சில ஹேண்ட் கிரிப்பர்லாம் வந்து அந்த வியூ ப்ராடக்ட்டில் போடுறேன். வியூ ப்ராடக்ட் எப்படி கிளிக் பண்ணுறதுன்னு தெரில ப்ரோ அப்படின்னா ஸோ இந்த வீடியோ இருக்குல்ல, இந்த வீடியோட டைட்டிலில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே அந்த வியூ ப்ராடக்ட்ஸ்லாம் வரும். ஸோ மறக்காமல் அதை கிளிக் பண்ணி ஸோ நீங்கள் வந்து பை நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே டெலிவரி ஆயிரும். மறக்காமல் அந்த வியூ ப்ராடக்ட்லாம் வந்து பாருங்கள். ஸோ பார்த்து வந்து கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு கம்பல்ஷன் கிடையாது. ஸோ கம்பல்சரி நீங்கள் வாங்கணும்லாம் சொல்ல, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் வாங்கிடுங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து வே ப்ரோட்டீன்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ வே ப்ரோட்டீன் பார்த்தோன்னா நீங்கள் வந்து வே ப்ரோட்டீன், கேசின் ப்ரோட்டீன்லாம் நிறைய
நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் பார்த்தோன்னா நான் வந்து வியூ ப்ராடக்ட்டில் வந்து போடுறேன். ஸோ மறக்காமல் அது பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. ரேட் பார்த்தோன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ 5000 4000 இது மாதிரி வரும். ஸோ நீங்கள் வாங்கிட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தோன்னா நல்ல மசில் க்ரோத் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோன்னா உங்கள் ஜிம் கோச்சை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த வே ப்ரோட்டீன் நான் வாங்கலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வாங்க. ஏன்னா உங்களோட ஹைட் உங்களோட வெயிட்டை பொறுத்து நீங்கள் என்ன ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கணும் அப்படின்லாம் சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது வேணும், அந்த மாதிரி வீடியோஸ் வேணும் ப்ரோ, எனக்கு என் ஹைட் என் வெயிட்டுக்கு நான் என்ன ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்றது அப்படின்ட்டு வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுவும் கண்டிப்பாக அந்த வீடியோஸ் வந்து போடுறேன். ஸோ மறக்காமல் அந்த வே ப்ரோட்டீன்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வியூ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிவிட்டு ஸோ ப்ரோ எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்பவே வந்து குவாலிட்டி இல்லாமல் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம வியூ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி வாங்கின ப்ராடக்ட் இல்லை. ஸோ அவங்களே தனியாக போய் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிவிட்டு ஸோ இது மாதிரி ப்ரோ எனக்கு குவாலிட்டி இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதனால் வந்து எப்போதுமே ஒரு அனுபவம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆள் வந்து அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணார்னா ஸோ அவர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து வாங்குறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஃபோன் வாங்குகிறேன், ஸோ ஒரு மொபைல் வாங்குகிறேன் அப்படின்னா ஸோ என்கிட்ட வந்து நீங்கள் வந்து கேட்கலாம், இந்த மொபைல் எப்படி ப்ரோ இருக்குது, நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண போகிறேன், ஸோ நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னோடய சஜஷன் வந்து சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறதும் வாங்காததும் உங்கள் முடிவு. அது மாதிரி தான் நான் இந்த ஜிம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணது. அதனால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த வியூ ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வாங்கிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன வியூ ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் வீடியோஸில் நிறைய வீடியோஸில் பார்த்தோன்னா வந்து ஜிம் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு வேணால் வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஜாயின் பட்டனில் கிளிக் பண்ணி நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ மறக்காமல் நம்ம ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் போடணும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் அந்த ஜாயின் பட்டனில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி ஸோ நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸுக்கு நான் கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போடுவேன். அதனால் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் எந்த டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ யாருமே பயப்பட தேவையில்லை. எனக்கு பார்த்தோன்னா ப்ரோ பெயினாக இருக்குது ப்ரோ ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படின்லாம் கேட்டிங்க அப்படின்னா ஸோ பெயினாக இருக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது பார்த்தோன்னா ஒரு டெம்பரரி பெயின் தான், சீக்கிரமாக சரியாயிடும். ஸோ நல்ல வந்து நீங்கள் ப்ரோட்டீன் ஃபுட் வந்து இன்டேக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பெயின் சீக்கிரமாகவே சரியாயிடும். ஸோ பெயின் எத்தனை நாளைக்கு இருக்கும் ப்ரோ அப்படின்னா மேக்ஸிமம் 72 ஹவர்ஸ் வந்து இருக்கும், அப்படி இல்லாட்டி 42 ஹவர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் யாருக்குமே பயப்பட தேவையில்ல. நம்ம மசில்ஸ் வந்து எப்படி வளருது, ஹவு டு மசில் க்ரோ, அதாவது நம்ம மசில்ஸ் வந்து நம்ம பாடியில் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி வளருது, எப்படி க்ரோத் ஆகுது அப்படின்றத பற்றிலாம் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம சேனல் வீடியோஸில் நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோஸ்லாம் வந்து பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஹேண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அதுவும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஹவு டு இன்க்ரீஸ் ஹேண்ட் பவர்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அந்த வீடியோஸ்லாம் இருக்கும், மறக்காமல் பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபருக்காக எவ்வளோ வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ இதுவுமே நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு வீடியோ தான். ப்ரோ எனக்கு பார்த்தோன்னா ரொம்ப பாடி பெயினாக இருக்குது ப்ரோ, ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும் பெயினாக இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்காக எவ்வளோ வீடியோஸ் வந்து மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதாவது கமெண்ட்ஸில் ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக வந்து மேக் பண்ணிடுவேன். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, அப்படின்னா தான் வீடியோ எல்லாருக்குமே ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ பை கைஸ், see you in another video. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சு ஆல்ன்ற ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைல்ஸுக்கு வரும். ஸோ இல்லைனா வராது. அதெல்லாம் மறக்காமல் கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு 3 ஆப்ஷன்ஸ் கேட்கும். அந்த ஆப்ஷன்ஸில் ஆல்ன்ற ஆப்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பை கைஸ்.